ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக். அரசு வேலை உறுதி. ஆஸ்பிரன்ஸ் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லயும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லயும் நிறைய பேர் ஏதாவது பல்கா பேட்சா ரிட்டையர் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த ஒரு மாதத்திலே லாஸ்ட் ஜூலை ஆகஸ்ட்ல அவ்வளோ ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்க்க முடியுது. எல்லாமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு, எனி டிகிரி முடிச்சவங்க இல்லை 12th முடிச்சிருந்தா போதும், யூடிசி எல்டிசின்னு சொல்லிட்டு பல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சென்னை போஸ்டிங்லேயே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சு. ஸோ உடனே வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால நீங்க உங்களோட கனவு வேலைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஒரு சில பேருக்கு பொதுவாக கவர்மெண்ட் வேலைன்றதே ஒரு கனவா இருக்கும். ஓகேவா? அப்படி எப்படி இருந்தாலுமே சைட்ல இந்த மாதிரி வர ரேரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்பயாவது வர வேகன்சிஸ்ல கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் போட்டுட்டே தான் இருப்போம். அதனால அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸையும் நிறைய கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? வித் தட் நோட், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CCRAS ரெக்ரூட்மெண்ட். CCRASனா ஒரு ஆயுர்வேதிக் ரிசர்ச் கவுன்சில். ஓகேவா? சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ். எல்லாருக்குமே ஆயுர்வேதா தெரியும். அது சம்பந்தப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இது. டைரக்டா உங்களுக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வந்துருது. ஆயுஷ் மினிஸ்ட்ரி பத்தி தெரியாதவங்க சிம்பிள், அது வந்து அலோபதிக்கு ஆல்டர்னேட்டா மெடிசின்ஸ் நிறைய நம்ம நேச்சுரலா சொல்றோம்ல, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதோட கலெக்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மினிஸ்ட்ரி கீழே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா வந்துருவீங்க. சரியா? ஸோ அதுல அசிஸ்டன்ட் யூடிசி எல்டிசி இந்த ஆர்கனைசேஷன்ல தான் வந்து போட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி தான். ஆனால் சென்னையிலே 2 பிரான்ச்சஸ் இருக்குது. தாம்பரத்துல ஒன்று, தரமணியில ஒன்று, அண்ட் அரும்பாக்கத்துல ஒன்று, கோயம்பேடு பக்கத்தில் அரும்பாக்கத்துல ஒன்று. இந்த ரெண்டுத்துலையுமே போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணுங்க, அதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணாத மாதிரி அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் டேட் அப்டேட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதெல்லாம். சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாராவது மெடிக்கல் ரிலேட்டட் அண்ட் இந்த லிஸ்ட்ல யாராவது உங்களுக்கு படிச்சவங்க தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது யூடிசி எல்டிசி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கிடையாது. அதை தாண்டி அந்த ஆயுர்வேதா ஆஃபீஸ்ல பல ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த 3 பத்தி தான் மெயினா பேச போறோம். ஏன்னா அதான் ஃப்ரெஷர்ஸ் எழுதலாம், எனி டிகிரி முடிச்சவங்க எழுதலாம், 12th முடிச்சவங்க கூட எழுதலாம். பட் உங்களுக்கு யாராவது ஆயுர்வேதா ரிலேட்டடா, பேத்தாலஜி ரிலேட்டடா, நர்சிங்க்கு ஸ்டாஃப் நர்ஸ் எடுக்கிறாங்க, ஃபார்மசி முடிச்சவங்க, லேப் டெக்னாலஜி முடிச்சவங்க, ஹிந்தி படிச்சிருக்கவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கவங்க, ஸ்டெனோகிராஃபி படிச்சிருக்கவங்க, லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கவங்க, ஐடிஐல எம்டிஎஸ் படிச்சிருக்கவங்க, இது எல்லாத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ பாருங்க ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு ஆஃபீஸ், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா எல்லாம் சேர்ந்த கலவை தான். அதுலேயும் அட்மின் இருக்கும். அந்த அட்மின் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு தான் நம்ம போட்டி போட போகிறோம். சரிங்களா? எனி டிகிரி முடிச்சோம். சரியா? சூப்பர் ஆஸ்பிரண்ட்ஸ். வித் தட் நோட், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ ஆஸ் யூஷுவல். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன். ஏன்னா எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம ஊர்லேயே கிடைக்குமா, லைஃப் லாங் நம்ம ஊர்லேயே இருக்குமாலாம் யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வச்சிருக்கேன். அதில் நீங்களே போயிட்டு பேஜ் நம்பர் 28ல 9.3ன்ற பாயிண்ட்டை பாருங்க. ஆல் இண்டியா டிரான்ஸ்ஃபர் லயபிலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 சென்ட்ரல் கவர்மெண்ட் 30 பிரான்ச்சஸ், இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது CCRASக்கு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்னை, பாண்டிச்சேரி, இந்த தமிழ்நாடு ஜோன்ல அப்ளை பண்றவங்கள முடிஞ்ச வரைக்கும் நியர்பையா இருக்கிற இந்த 2 ஆஃபீஸ்ல, அரும்பாக்கம் அண்ட் தரமணியில தான் நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவங்களோட மார்க்கை பொறுத்து, அங்கே வேகன்சிஸ் இருக்கிறத பொறுத்து மேக்ஸிமம் நாங்கள் அங்கே தான் போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் மேக்ஸிமம் இங்கே தான் போஸ்ட் ஆவீங்க. இன்கேஸ் நீங்கள் வெளியில் ஏதாவது போஸ்ட் ஆனால் கூட ஃபியூச்சரில் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது அப்ளை பண்ணி நம்ம சென்னை ரீஜனல் ஆஃபீஸ்க்கே வந்துடலாம், சென்னை பிரான்ச் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கே வந்துடலாம். சரியா? அது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லைனில் படி. சரியா? ஸோ அதனால வித் தட் நோட், லெட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இது வந்து லாஸ்ட் டேட் வந்து இந்த மாச கடைசியோட முடியுதுங்க. வழக்கம் போல நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, 6 மணியோட முடிஞ்சிடும். சரியா? அண்ட் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் விண்டோ தராங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா இந்த தேதியில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு 200 250 கலெக்ட் பண்ணுவாங்க. சரியா? கரெக்ஷன் பண்ணணும்னா. அண்ட் அப்ளை பண்ணுறது நீங்கள் இந்த வெப்சைட் போயிட்டு கெரியர்ஸ் பேஜ் போய் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. சரியா? அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்கறது வேகன்சிஸ். ஸோ இது ICMR வீடியோ, VCRC போட்டால அதை விட அது சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சு, இது டபுள் டிஜிட்ல இருக்கு. ஸோ சந்தோஷம் தான் பண்ணும். ஓகேவா? ஆஸ்பிரண்ட்ஸ், நீங்க SSC, ரயில்வேஸ்லாம் மாதிரி இந்த மாதிரி பல்காலாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது குட்டி குட்டி ஆர்கனைசேஷன், நிறைய இந்த மாதிரி வருது இல்லை, VCRC வருது, EPFO வருது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ வருது. ஸோ இந்த மாதிரி ரேரான எக்ஸாம்ஸ்லாம் கம்மி வேகன்சி தான் வரும். நீங்கள் அதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். சரியா? என்ன 89 தான் இருக்கு, நான் அட்டன் பண்ண மாட்டேன், இன்னும் 10 தான் இருக்கு, நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் விட்டுறீங்க.
இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி விட்டீங்கன்னா அதுக்கு போட்டி இல்லாமல் ஆயிடும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் நிறைய பேர் போட்டியே இல்லாமல் நிறைய பேர் செலக்ட் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து சொல்கிறோம். வேகன்சிஸை பார்க்காதீங்க. எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எஸ்எஸ்சி பேட்டர்னே தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஓகே, அதுதான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வேகன்சிஸ் பார்க்கும்போது 89 இப்படி தான் ஸ்பிளிட் அப் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட், யூடிசி, எல்டிசின்ற 3 போஸ்ட்டுக்கு 3 விதமான வேகன்சிஸ். அதுலேயுமே ரிசர்வேஷன் வைஸ் ஒரு போஸ்ட்டுக்கும் இவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுல யாராவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்கன்னா இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 13 போஸ்ட் அசிஸ்டன்ட்னா அதுல கண்டிப்பா 2 போஸ்ட் வந்து பிடபிள்யூபிடிக்கு போய் சேரும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இன்னொன்று இது கம்ப்ளீட்டா டெஸ்க் ஜாபா தான் இருக்க போகுது. ஓகேவா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அலோவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து இட்ஸ் அண்ட் டெஸ்க் ஜாபா தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சேலரி பார்க்கும்பொழுது நான் விசிஆர்சி போட்ட அதே ஸ்லைடு தான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அதே தான் இதுக்கும் அசிஸ்டன்ட், யூடிசி, எல்டிசி அதே குரூப்ஸ் தான். குரூப் பி அதே குரூப் சி போன வீடியோவில் சொன்னது தான். அசிஸ்டன்ட்னா குரூப் பி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, யூடிசினா குரூப் சி, எல்டிசினாலும் குரூப் சி தான். அண்ட் பே லெவல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்னா லெவல் 6 வரும், லெவல் 4 வரும், எல்டிசினா லெவல் 2 வரும். அண்ட் சேலரி இதுக்கு 60,000, இதுக்கு 40,000, இதுக்கு 30,000 கிட்ட வந்துடும். சரியா? 7th பே கமிஷன் படி 8th பே கமிஷன் சீக்கிரமா அமலுக்கு வருது. வந்தா நீங்க இது எல்லாமே நல்ல ஹைக் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அண்ட் இது ரெண்டுத்துலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எஜுகேஷன்ல இப்ப என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த தேதி அன்னைக்கு, அதாவது 31 இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுல்ல, அந்த தேதி அன்னைக்கு நீங்க அசிஸ்டன்ட் அப்ளை பண்றீங்கன்னா 3 ஜாபுக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, குரூப் பி போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரினா எனி டிகிரி, 3 இயர் டிகிரி, 4 இயர் டிகிரி, இன்ஜினியரிங், மெடிக்கல், என்ன டிகிரி டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ப்ராப்பரான யூஜிசி அப்ரூவ்டு கோர்ஸ் ப்ரோக்ராமா இருந்தா ஓகே தான். ஆனா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க இந்த தேதி அப்ப டிகிரி ஹோல்டரா இருக்கணும். சரியா? ஸோ டிகிரி கூட கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சியும் அவங்க கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்கல. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க உங்க நாலேஜ் அவங்க எக்ஸாம் மூலியமா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் அதை பொறுத்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதே நீங்க யூடிசி அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு எனி டிகிரி இருந்தா போதும். எந்த ஒரு ப்ரொஃபிஷியன்சியும் அவங்க கேட்கல. இதே நீங்க எல்டிசி அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதும். சரியா? 12th இல்ல 10+ டிப்ளமா, அதான் ஈக்குவலன்ட்னு போட்டிருக்காங்க. 10+ டிப்ளமா முடிச்சிருந்தா போதும். டைப்பிங் ஆன் கம்ப்யூட்டர் டெஸ்ட் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டைப்பிங், கம்ப்யூட்டர் டெஸ்ட் கிடையாது. அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைப்பிங் வந்து கம்ப்யூட்டர்லேயே டைப் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் நீங்க எந்த ஒரு லோயரோ ஹையரோலாம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்கல. முடிச்சிருந்தா ஓகே, பட் அவங்க எதுவும் அதை எதிர்பார்க்கல. ஓகேவா? அவங்களே தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க. கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி பழகிக்கணும். இதை பத்திலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் இதுதான். அண்ட் முக்கியமான ஸ்லைடே இதாங்க, ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னும் போது இதுதான் கட் ஆஃப் டேட். அகைன் அண்ட் அகைன் லாஸ்ட் டேட் தான் கட் ஆஃபாக சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட்டுக்கு 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் எழுதலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? ஓபிசி கேண்டிடேட்ஸ் 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். மினிமம் 18 முடிஞ்சிருக்கணும் எல்லாருக்குமே. சரியா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி யூடிசி வந்து 18 to 27 ஃபார் அன்ரிசர்வ்ட், 30 ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர், 32 ஃபார் எஸ்சி எஸ்டி. எல்டிசிக்கும் யூடிசியோட வயது வரம்புகளே தான். ஸோ இதில் ஓபிசி அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கிரீமி லேயரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் ஓபிசியில் வரணும். நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இபிசி, எம்பிசி, பேக்வர்ட் கம்யூனிட்டி, முஸ்லீம் எதில் வந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஓபிசியில் நான் கிரீமி லேயராக வருவீங்க. அதை நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி, இந்த சர்டிஃபிகேட்டில் நிறைய பேருக்கு எப்பவுமே டவுட்ஸ் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் படி அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க. என்னன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் காட்டுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்ல இருந்து 3 வருஷம் வேலிடா இருக்கிறது கூட ஓகே. இந்த டேட்ல இருந்து 3 வருஷம், அதாவது 2022 ஆகஸ்ட் 31 எடுத்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் வேலிடு தான். ஓகேவா? இது ஒரு நல்ல விஷயம். ஓபிசிக்கு இவ்வளோ டைம் தரமாட்டாங்க, இவ்வளோ வேலிடிட்டி தரமாட்டாங்க, பட் தந்திருக்காங்க. ஸோ இருக்கிறத அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஏஜ் லிமிட் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்க நண்பர்கள் யாராவது இந்த கேட்டகரியில வராங்கன்னா நீங்க எடுத்து சொல்லுங்க. ஓகேவா? இவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க வேணும்னா ஸ்பீட் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஓகேவா? டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கு எப்பயுமே கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷனை தாண்டி 10 வருஷம் தருவாங்க. அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கணுன்றதுக்காக. ஒருத்தர் ஓபிசியில் வராரு டிஃப்ரெண்ட் ஏபிள்னா அந்த 3 வருஷத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 10 வருஷம் அவருக்கு தருவாங்க. ப்ரொவைடட் 40% டிசபிலிட்டி இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ் எனக்கு நான் பிடபிள்யூல வருவேனான்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி சொல்றீங்க. அதை ப்ராப்பராக சொல்ற அத்தாரிட்டி இருக்கவங்க மெடிக்கல் பர்சன்ஸ் தான். நீங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க மெடிக்கல் சூப்பரண்டன், ஹை லெவல் டாக்டர்ஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க இவ்வளோ டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு. அதை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரியா?
அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நான் ரிசர்வேஷன்ல காமிச்சல, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இருக்குது. என்னன்னா, நீங்க உங்களோட வயதுல உங்களோட எவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை அந்த வயசை முழுக்க மைனஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுது, 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க உங்க வயசு 30 தான், சரியா? மைனஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாகவும் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க, நீங்க ஆர்மி பர்சன்றதுனால, ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ் மேன்ன்றதுனால. இந்த நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயிலாக கேட்டகரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்க அப்ளிகபிள்னா போய்க்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 இயர்ஸ், நீங்க ஓபிசி, ஜென்ரல், இடபிள்யூஎஸ்லாம் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தராங்க. ஸோ இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தராங்க. அண்ட் நான் எப்பயுமே சொல்வேன், ஏன் நான் எந்த ஜாபாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்குள்ள போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு, சின்ன ஜாப் வேகன்சி கம்மியெல்லாம் பார்க்காம அப்ளை பண்ணுங்கன்னு ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, உங்களோட கனவு வேலை கிடைக்க டைம் ஆனாலும் நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி 3 வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னே ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு. இன் சர்வீஸ் சிவிலியன் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி குரூப் சி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த குரூப் சி, இந்த 2 குரூப் சி போஸ்ட்டுக்கு 40 வயசு வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 45 வயசு வரைக்கும் இருக்கு. இந்த நீங்க ஒரு எம்ப்ளாயின்றதுனாலே, சரியா? ஸோ அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்றவங்க. அண்ட் மேரிட் சிங்கிள் உமன், கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா சிங்கிளா இப்ப இருக்காங்க, எதனாலன்னா இப்ப ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, விடோவா இருக்காங்க, இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்ல ஜுடிஷியலா அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்கன்னா அந்த கேட்டகரியில இருக்க விமனுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன், ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ். இதே எஸ்சி எஸ்டியில் அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 40 வரைக்கும். ஸோ இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏஜ் ஆயிடுச்சு அதனால எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணுறது, சரிங்களா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் நான் சொன்ன விஷயம் தான், அதுக்கு ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன். 13ஆம் பேஜில் 3.10 அவங்களே சொல்லியிருக்காங்க, obtained within 3 years before the closing date for the receipt of application அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி நான் கிரீமி லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பழைய சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் இப்போ எதுவும் அலையாம அதை வச்சு அப்ளை பண்ணலாம், ஓகேவா? அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப சிம்பிளாக அவங்க முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டு ஆஸ் பர் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ் இதுதான். நம்ம கொடுக்காட்டியும் அதான் சொல்ல போகிறோம், எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கோர்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு தான் நம்ம சொன்னோம். அதை அவங்க தெளிவாக லீகலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். 100 மார்க்குக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போகிறாங்க. 100 மார்க்ஸ்னால் என்னங்க இருக்க போகுது? இதுதான் இங்கிலீஷு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தான் சேர்த்து தான், சரியா? பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இவங்க வைக்கல. பட் இதில் எதிர்பார்க்கலாம், ஏன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குல்ல இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில், அதனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இதில் வரும். 100 மார்க்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த எல்லா எக்ஸாமுமே 90 நிமிஷங்க, 1.5 மணி நேரம் டைமு. நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 மார்க் இருக்கு. கரெக்டாக எழுதினீங்கன்னா 1 மார்க், தப்பாக எழுதினீங்கன்னா -0.25 போயிடும். எல்லாமே கம்ப்யூட்டரில் நடக்கிற என்ன எக்ஸாம்? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எக்ஸாம், ஓகேவா? கொஷின் மீடியம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும், தமிழில் எழுத முடியாது, ஓகேவா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால அதில் அவங்க அந்த ஆப்ஷன் வைக்கல, ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் பிரச்சனையே இல்லை, நீங்கள் அப்படியே எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்னை படிச்சுக்க வேண்டியதுதான். அண்ட் யூடிசியா நீங்கள் யூடிசி அப்ளை பண்ணுறீங்கன்னா அதே எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கும் இந்த பேட்டர்னில். இது கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கு 30 கொஷின் 30 மார்க், ஜிஐ அதாவது ரீசனிங் ஜென்ரல் 30 கொஷின் 30 மார்க். பட் ஆப்டிடியூட் குவான்ஸுக்கு 40 கொஷின், அதை அப்படியே 20 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் பிளஸ், ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் போது கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தாங்க படிக்கணும். 40 கொஸ்டினுக்கு 20 மார்க் கன்வெர்ட் பண்ணி 100 போடுறாங்க. அந்த மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்கும் ரீசனிங்க்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இதே நீங்க எல்டிசி அட்டன் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. இது என்னன்னு தெரியல, எல்லாத்துக்குமே ஈக்குவல் அதே தான், பட் எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, சரியா? ஓகே, ஸோ இதாங்க பேட்டர்ன். ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. வேற எந்த ஒரு இன்டர்வியூவோ அதெல்லாம் எதுவுமே பெருசா கிடையாது. குரூப் ஏ நான் சொன்னல அந்த ரிசர்ச் ஆஃபீஸர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இன்டர்வியூ. நம்ம அசிஸ்டன்ட் யூடிசி எல்டிசிக்குலாம் ஒரு 3 எக்ஸாம் தான், சரியா? அதனால அப்ளை பண்ணுங்க. அண்ட் அப்ளை பண்ணும்போது இப்போ 3 போஸ்ட் இருக்கு இல்லையா? 3 போஸ்ட் இருக்குன்னு போது ஒரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூடிசிக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். எல்டிசிக்கு இப்போ நீங்க நான் கிராஜுவேட்டா இருக்கேன்னா நீங்க யூடிஜிக்கும் எலிஜிபிள், சாரி யூடிசிக்கும் எலிஜிபிள், எல்டிசிக்கும் எலிஜிபிள், டிகிரிக்கும் எலிஜிபிள், ஓகே, அசிஸ்டன்ட்டுக்கும் எலிஜிபிள். இதே நீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா ஒன்லி எல்டிசி மட்டும் தான் போட முடியும், ஓகேவா? அந்த மாதிரி இப்போ நீங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனி ஃபீஸ் தான். என்ன ஃபீஸ்ன்னு பார்க்கலாம். ஆனா நீங்க ஒரு வாட்டி லாகின் பண்ணக்கூடாது. இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னா, நீங்க போய் லாகின் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி ஒன்று ஜென்ரேட் பண்ணும். பட் ஒரு வாட்டி நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு அதையே யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தான், பட் செப்பரேட் அப்ளிகேஷன், செப்பரேட் ஃபீஸ். கிளியரா? இப்போ ஃபீஸ் பார்க்கும்போது நான் அவங்களோட ஸ்லைடே கொண்டு வந்துட்டேன். எப்படின்னு பார்க்கலாம். குரூப் பி போஸ்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், குரூப் சி போஸ்ட்டுக்கு வேற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ அசிஸ்டன்ட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா
ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ப்ராசஸிங் ஃபீ கட்டி தான் ஆகணும். இந்த 200 ரூபான்றது எல்லாருமே எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்க கட்டி தான் ஆகணும். எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் யார் யாருக்கு அப்ளிகபிள்னா அன்ரிசர்வ்டு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகபிள். அன்ரிசர்வ்டு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 500 ரூபா ஃபீஸ். ஓகேவா? அதுவும் மேலுக்கு தான். ஃபீமேலா இருந்தீங்கன்னா அதுவும் எக்ஸம்டட். ஓகேவா? எது எக்ஸம்டட்னா இந்த 500 ரூபா மட்டும் தான் எக்ஸம்டட். ஃபீமேலுக்கு இடபிள்யூஎஸ்க்கும் எக்ஸம்ஷன் தராங்க. இடபிள்யூஎஸ், பிடபிள்யூபிடி, எஸ்சி எஸ்டிக்கும் எக்ஸம்ஷன் தராங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் எக்ஸம்ஷன் தராங்க. புரியுதா? அப்ப நீங்க இந்த எக்ஸம்டட் கேண்டிடேட்ஸ்லாம் வெறும் எவ்வளவு கட்டினா போதும்? 200 ரூபா ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் கட்டினா போதும். மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் இந்த ரெண்டும் சேர்த்து 700 ரூபாயா கட்டணும். சரியா? எஸ். அது நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்க கேட்டகரி வச்சு அது முடிவு பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். இதே நீங்க குரூப் சி அப்ளை பண்றீங்க, யூடிசி அப்ளை பண்றீங்க, எல்டிசி அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ப்ராசஸிங் சார்ஜ் 100 ரூபாய் எல்லா கேட்டகரியும் கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபாய் கம்மியா தான் இருக்குது. அது வந்து நான் சொன்ன இந்த கேட்டகரி மட்டும் தான் கட்டுற மாதிரி வரும். சரியா? ஸோ ரொம்ப அதிகமான ஃபீஸ்லாம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். சரியா? என்ன அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளவுதான். சரிங்களா? எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 3 சென்டர் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மி. மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க தமிழ்நாட்டில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மேபி நீங்க சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரிவாண்ட்ரம் கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரம் நீங்க நோட்டிபிகேஷனை பாருங்க, இன்னும் நிறைய இருந்துச்சு. நான் சென்னை, பாண்டிச்சேரி தான் நம்ம ஊர்ல இருக்குது. பெங்களூர் இருக்குது கிட்டக்க நியர்பை பார்த்தீங்கன்னா. சதர்ன்ல திருவனந்தபுரம் அதெல்லாம் இருக்குது. நீங்க உங்களுக்கு எது வசதியோ அங்க நீங்க இப்பே சீக்கிரம் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. சரியா? ஸோ இது முக்கியமான விஷயம். அண்ட் ஹெல்ப் டெஸ்க்குங்க. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அதை அஃபிஷியலா நீங்க கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு அஃபிஷியல் ஹவர்ஸ்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கால் பண்ணலாம். இல்லை இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். ஏதாவது அப்ளிகேஷன்ல இஷ்யூ இல்லை சாஃப்ட்வேர்ல ஏதாவது இஷ்யூ அப்ளை பண்ணும்போதுனா நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வீடியோவோட முதல் பகுதி முடியுதுங்க. ஓகேவா? இது என்ன அப்ளிகேஷன் எல்லாம் இதுக்கு என்ன படிக்கணும், எந்த சோர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க சோர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்கிறது ஜாப் அலர்ட்ஸை தாண்டி மெயினா குவான்ஸ் ரீசனிங் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். குவான்ஸ் ரீசனிங் போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இது வரும். நீங்க ஒரு வாட்டி இதை படிச்சு வச்சிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் இந்த டாபிக்ல இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நியூமரிக்கல் எபிலிட்டின்னு கொடுத்தாங்களா, இல்லை நியூமரிக்கல் ஆப்டிடியூட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் எபிலிட்டி, மேக்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாலோ, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் கொடுத்தாலோ இது எல்லாமே வந்து சால்விங் ப்ராப்ளம்ஸ் தான். அதை நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி, ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி, லாஜிக்லாம் நிறைய போடலாம். பட் அதுக்கு நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணணும், பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப். இதில் தான் கோர்ஸ் இருக்குது. பிளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ யாராவது iOS ஆப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை ரீச் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு எப்படி நம்ம சொல்லுவோம், லேப்டாப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இதெல்லாம் தான் நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். இந்த அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் தான் குவான்ஸ் டாபிக்ஸ். நீங்களா ப்ரிப்பேர் பண்ணால் கூட இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிடுங்க. எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி SSC பேட்டர்னில் காமனாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரீசனிங்கும் அதே மாதிரி 20 முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. 20 தான் ஓவராலாகவே இருக்குது. அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே ஃபுல்லி ரெக்கார்டட் தான். நீங்கள் வந்து லைவ் கிளாஸ், இந்த எக்ஸாமுக்கான கிளாஸ்லாம் கிடையாது. லைக் நிறைய பேர் கேட்கலாம், இந்த எக்ஸாமுக்கு என்ன புக் இருக்கு, என்ன கிளாஸ் இருக்கு, அப்படி இப்போலேருந்து ஆரம்பிச்சா ப்ரிப்பேர் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். இதுக்குன்னு எந்த ஒரு பிரத்யேகமான, ஏன்னா இதெல்லாம் ரேரா வருது. இதுக்குன்னுலாம் புக்கெல்லாம் எதுவும் கிடையாது, ஸ்பெஷல் மெட்டீரியல்லாம் கிடையாது. அவங்களே சொல்லிட்டாங்களா SSC பேட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே தான் நம்ம ப்ரீ ரெக்கார்டடா, ஃபுல்லி ரெக்கார்டடா வச்சிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியரிங் குரூப், டஃப் ப்ராப்ளம்ஸ் தனியாக கலெக்ஷன், உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம் மூலமா உங்களுக்கு குரூப் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? நியூ ப்ராப்ளம்ஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த குவான்ஸ் ரீசனிங் நீங்க பக்காவா ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்மள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். அண்ட் இதை தாண்டி போனஸா நம்ம ஆப் வாங்குறவங்களுக்கு போனஸா குவான்ஸ் ரீசனிங் கோர்ஸுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா இங்கிலீஷ் மற்ற செக்ஷன்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ் தரும். நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். என்ன எல்லா முக்கியமான ஃபேமஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து தரோம். இங்கிலீஷ்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மந்த்லி பிடிஎஃப்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு டாபிக் வைஸ் கலெக்ஷன், இது எல்லாமே நீங்கள் ஆப் வாங்கினீங்கன்னா கவர் ஆகிடும். இது எல்லாமே உங்களுக்கு போனஸ் தான். சரியா? கம்ப்யூட்டர் நாலேஜ் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளை ரீச் பண்ணணும். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ இணைஞ்சே இருங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அடுத்தடுத்த லெவலில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்மளை ரீச் பண்ணி அடுத்த டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.